பின்னாடி உள்ள வாடா. ஏன்டி அடிக்கிறீங்க? ஏன்டி அடிக்கிறமா? லவ் லெட்டர் கொடுத்தா சும்மாவா இருப்பாங்க? லவ் லெட்டர் குட்டாங்க. யார் தங்கச்சிடா குட்டா லவ் லெட்டர்? என்னடி அடிக்கிறீங்க? அண்ணன் தங்கச்சி பதில் அடிக்கிறீங்க. குத்ததே அவன் தங்கச்சி தான். ஏன் தங்கச்சி? என்ன பாக்குற? எந்தெல்லாம் ஒண்ணு இவ தான் கொடுத்தா. நான் ஒன்லி பாசிங் தான். போட்டல. என்னடி லுக்கு? பொண்ணாடி நீச்சி. ஆமா நீ நான் பொண்ணு இல்லடி. தும்மு துண்டு லெட்டர் கொடுத்ததுக்கு அம்மா கொடுத்தா. பாரு. ஏன் தங்கச்சி சுருளே? அது பொண்ணு. இல்லடா அது. என்ன பண்றீங்க? என்ன சொல்ற? நான் எல்லாம் கவனிச்சுதான் இருக்கேன். நீங்க மாத்தி மாத்தி அண்ணா எப்படி இருக்கான்னு கிஷோர் கால் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன ஆச்சு? என்ன சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவன் நிஜமாலே அந்த கல்யாணத்தை போயிருக்கானா? சொல்லுங்க. உன் அண்ணனை எல்லாரும் ஏன் இதே முறையில் கூப்பிடுறாங்க தெரியுமா? என் பேரு முரளி. நான் 3 வருஷமா ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா லவ் பண்ணேன். நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணையே நான் லவ் பண்ணேன். எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணையும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ், ஒன் சைடு லவ். குடிக்கூடாதா? சரி. இதே படத்தில் வர அதர்வ அப்பா மாதிரி கடைசி வரலையும் எல்லாவும் நான் சொல்லவே இல்லை. அதனாலதான் எல்லாரும் என்ன இதே முரளின்னு கூப்பிடுவாங்க. இதான் நடந்துச்சு. முரளி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடின பொண்ணு மது. அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட கெத்தெல்லாம் விட்டு கொடுத்துச்சு அந்த பொண்ணு. ஏன் தெரியல, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கும் தான். பார்த்தா அவர் சாரி சொல்லணும். ஆனா பார்த்துக்காம இருக்கிறது தான் அவங்க 2 பேருக்குமே நல்லது. சரி, நீ போய் படு. வேற அது இல்ல, போ. சரி, நீங்க படுங்க. சொல்ற, இதே முரளிக்கு மட்டும் தயவு செஞ்சு நான் சொன்னது சொல்லிடாத. அவ்வளவுதான், என்ன கொன்றுவான். சரி, குட் நைட். குட் நைட். ஏய், என்னடி முக்காட் போட்டுங்கிற? என்னாச்சு? என்னடா சொன்னா டாக்டரு? ராவது கிளினிக் தான் கூட்டின்னு போனேன். குழு ஜுரமா. எங்க பார்த்தாலும் ஒரே ஜுரம். கிளைமேட்டே சரியில்லை. ஏய், என்னாச்சு? பாத்துரு, தண்ணி சூடாச்சு. என்ன பார்த்து குடிக்க வேண்டியதானே? மாத்திரை குடிக்கிட்டியா? சரி விடு, ஒண்ணு இல்ல. பயம் வேறடா அவளுக்கு. பயம் இல்லாம பாதி நோய் வராது. முதல்ல தங்கச்சி சுத்தி போன மச்சான். ஆமா. சும்மா என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு தொட வேலை வச்சுக்காத. ஏய், என்னடி சொன்ன? இப்ப என்னாச்சு? நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்டேன்ல. விடுறா, அவளே உடம்பு முடியாம இருக்கா. அவளுக்கு உனக்கு உடம்பு முடியல, எரிஞ்சு விட மாட்டேன். அவ பாக்குறது பாரு. ஏய், விடுன்னு சொல்றல்ல. இந்த அது காலில் கொடுக்கணும். ஏய், இங்க பாடுறா, இந்த மஞ்சள் மாத்திரையும் காலில் கொடுக்கணும். இந்த டியூப் மாத்திரை நைட்டு. அப்புறம் அவ்வளோதான். நைட்டே ஒரு வண்டி டெலிவரி கொடுக்கணும். அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் போய் தான் கொடுக்கணும். நீ எவ்வளோ திட்டாம இரு, புரியுதா? பார்த்து.
நானும் பார்த்து தான் இருக்கேன். இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லாததுக்கு வினோத்தை திட்டின்னு இருக்கே நீ. ஆமா, உனக்கு எப்பவுமே நான் பண்றதுதான் தப்பா தெரியும். ஆச்சு பல்லெல்லாம் கயிட்டுருவேன். ஏன் இதுக்கு முன்னாடி அவனை தொட்டு பேசுனது இல்லையா? இல்ல நீ அவனை தொட்டு பேசுனது இல்லையா? சின்ன வயசுல கபடி விளையாடும் போது அவன் மேல எருவ மாதிரி ஏறி உட்காந்து ஆடுவிய. அப்போ அருவருப்பா இல்ல? அதெல்லாம் அப்போ. இப்ப எல்லாம் மாறிடுச்சு. என்ன மாறி போச்சு? ஒன்னும் மாறல. அப்பயும் இப்பயும் உன்னை அவன் தங்கச்சி மாதிரி தான் பாக்குறான். அதான் பிரச்சனையே. என்னால அவரை பார்க்க முடியலன்னா. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு அவரை பிடிச்சிக்குது. பிடிச்சிக்குதுன்னா எனக்கு புரியலடி. ஏய், மரியாதை என்ன நடக்குது சொல்லு. உன்னையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதே முரளின்னு கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இப்போ? அப்போ உனக்கு மதுன்னு யாரையும் தெரியாதா? ஏய், இங்க பாருண்ணா, பாரு இங்க. இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? என் தங்கச்சி சுடர்விழிதான்ப்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு வாய்க்கிழியே பேசுவ. என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல. நீ கிஷோர் கல்யாணத்துக்கு போன அன்னைக்கு வினோத் எல்லாமே சொல்லிட்டாரு. நீ குஷ்டு சாவ போனது, உனக்காக அவங்க மது வீட்டுக்கு போனது எல்லாம். ஒரு ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இவ்வளவு தூரம் போயிருக்கானு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு பொண்ணு, நானே சொல்றேன்னா, எந்த ஒரு பொண்ணும் அவன் ஃப்ரெண்டு லவ்க்காக இவ்வளவு தூரம் இறங்கி போக மாட்டான். பசங்க பசங்க தான். இப்ப கூட வினோத் தொட்டு பேசுறத தப்பா நினைச்சுல அவரை சத்தம் போடலனா. அவர் தங்கச்சின்னு சொல்லி என்னை யதார்த்தமா தொட்டு பேசும்போது ஒரு மாதிரி கூசுதுண்ணா. அதெல்லாம் ஒண்ணுலடி, நீ எல்லாம் ஃபீல் ஆகாத. பின்ன உனக்கு அவனை பிடிச்சிக்குது, அவள் தானே. நான் பேசிக்கிறேன் அவங்கிட்ட. ஹே, லூசு மாதிரி பேசாத. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இதெல்லாம் சொல்லி வரக்கூடாது. நடக்கிறது நடக்கட்டும். ஏன் தெரியல, இன்னைக்கு மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. வினோத்தியா மாப்பிள்ள சூப்பர். நீ சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசு. ஏய், ஹலோ, இன்னும் என்னடி வேணும்? நீ லூசு, எங்கடா இருக்க? உன்னை தேடி வந்து வந்திருக்காங்க. என்னது? ஏக்கா, ரமேஷ் இல்ல? அது எங்கேயோ பொறுக்க போயிருக்குதுப்பா. சரிக்கா, வந்தா நான் சொக்கா தின்னு போறேன், நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க. நீ எங்க போற? நானும் பொறுக்குதாங்க. நிஜமாவே நீங்க அண்ணனை பார்த்து திட்டதான் வந்தீங்க? வேற என்ன? எதுக்கு சிரிக்கிற? இல்ல, நீங்க அப்படியே அம்மா மாதிரி. எங்க அம்மாவும் இப்படிதான். எதா இருந்தாலும் மனசுல வச்சுக்காது, உடனே கொட்டிடும். இல்லைன்னா அதுக்கு மண்டே வச்சிடும். அதுவும் அவங்க ஒன்னா போன்ல சண்டை போடும்போது அவன் கட் பண்ணிட்டான், பினிஷ். அவங்க வீட்டுக்கு போய் கதம் கதம் பண்ணிட்டு வந்துரும். வாமது வந்துட்டாரு நம்ம இதே முரளி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுமா? புரியலையே. உன்னை திட்டணுமாப்பா? என்னையா? எதுக்கு? ஏண்டா அறிவில்ல உனக்கு? பாக்குறான் பாரு, அறிவு கட்ட முண்டம். என்னாச்சு? என்ன ஆச்சா? எங்க அண்ணன் கூப்பிட்டா உடனே கிளம்பி வந்துருவியா? ஒருத்தர் வீட்டை கூப்பிடுறாங்கன்னா ஏன் கூப்பிடுறாங்க, எது கூப்பிடுறாங்க இது கூட தெரியாதா? நாய், எருமை, குரங்கு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? கழுத. என்ன மது, என்ன திட்டன்னு சொல்லிட்டு என் கதையில ஒரு அனிமல்ஸ் பேரா சொல்லுகிற? உன்ன ஏதாச்சும் பேசுன வாய் உடைச்சிருவேன். தொடப்ப கட்ட பறந்து வரும். தொடப்ப கட்ட பறந்து வருமா? லைக் ஹாரி பாட்டர்? ஏய், இங்க பாரு, அவ இருக்கா இல்லைன்னு பாக்குறேன். இல்லன்னா கண்டுபாடி திட்டிடுவான். முஷ்டியா? இல்ல ஒண்ணு இருக்குதா திட்டுறதுக்கு? சோடாதா வேணுமா? தண்ணி வேணுமா? வாமா, குடி, முதல்ல குடி. ஏ முரளி, என்ன மச்சான்? ஏண்டா ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன். ஃபோன் சைலண்ட்ல போட்டுருந்தேன்டா. யாரு உங்க? சுடர்வழி பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கடா. நம்ம கடை பக்கம் தான் விசாரிச்சு வந்தாங்க. விடுவோமா? அதான் தொக்கா தூக்கின்னு வந்துட்டேன். நீ போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. ஏண்டா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அவன் நைட்டில இருக்காடா. டேய், அதனால என்ன? நீ தானே சொல்லுவ பொண்ணுங்களை அவங்க வீட்டுல நைட்டில பார்த்தா சம்மாளுக்கு வேற. அதெல்லாம் ஒண்ணாவாது. நீ போய் ரெடி பண்ணு போ. சரி சரி, வா சொல்லு. வாண்ணா, வாங்க தம்பி. 10 நிமிஷத்துல வணக்கம். வணக்கம் தம்பி. உட்காருங்க. நீங்க தான் பொண்ணோட அண்ணன்? வணக்கம். என் பேரு ஆறுமுகம். நான் மார்க்கெட்ல சின்னதா சொந்தமா ஒரு பழக்கடை வச்சிருக்கிறேன். இவன் என் பையன். இவனுக்கு வாட்டர் கேன் சப்ளை பண்ற ஏஜென்சி வச்சு கொடுத்துருக்கிறேன்.
மாசம் ஒரு 20-30 வரும். என்னடா வரும். ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி உங்க தங்கச்சி எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பார்த்தானா? அப்போ உங்க தங்கச்சி ஒரு கண்ணு தெரியாத வயசான பெரியவருக்கு கையை பிடிச்சி ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்படிதானடா? இன்னொரு நாள் ரோட்ல ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைஞ்சு நிற்கும் போது அதை தூக்கி தலையை தோட்டி விட்டு குடிக்க சூடா பாலை வாங்கி கொடுத்துருக்குறா. அதுல இருந்து ரொம்ப பிடிச்சி போச்சான். காலேஜுக்கு போகும்போது வரும்போது பார்த்தப்பா, ஆனா பேசலங்கிறான். பரதேசி பயப்பிள்ளைங்க இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பசங்க. இது என்னங்க பிஸ்கோத்து? 3 வருஷம்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியாமலேயே அவ பின்னாடியே போய் லவ்வ சொல்லாம சுத்தின லூசு பசங்க எல்லாம் இன்னமும் இருக்கானுங்க. என்ன தினத்தந்தியில வர கன்னித்தீவு கூட கலருக்கு மாறிடுச்சு. இவனுங்க இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே லவ் பண்ணிட்டுக்கிறானுங்க. என்னமோ சொல்றீங்க தம்பி. சரி, எப்படி பண்ணலாம்? தம்பி பேர் என்ன? சொல்லுங்க. கலையரசன். சின்ன வயசுல வச்சிட்டாங்களா? வெளியே சும்மா பேசி கடையில வேலை செய்யற பையனா? அது தங்கச்சிக்கு மேல படிக்கணும்னு ஆசை. பைத்தியமா மச்சா உனக்கு? சுடர் படிக்கலாச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, எல்லா இடத்துலயும் பெயிலு. இல்லைங்க, அது கொடுக்குறதுல இஷ்டம் இல்லை அவளுக்கு. இந்த மதர் தெரேசா மாதிரி சமூக சேவை செய்யறதுலாம் இன்ட்ரெஸ்ட். சமூக சேவையா? நானா நீ தோபார், நான் தான் ஆர்டிக்கல் அன்னை தெரசா பத்தி எழுதினாலும் அட்டப்படத்துல கேத்ரின் தெரசா தான் தேவைப்படுது. ஃபேக்ட். ஐயோ, அவன் சொல்றது சரிதானே தம்பி? நடைமுறை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. காலம் முழுக்க கூடயே வச்சுப்பியா? யோசிச்சு பாரு. நல்லா கேளுண்ணா. அது காலம் முழுக்க கூட வச்சுப்பேனா? ஏய், நான் ஏன் கூட வச்சுக்க போறேன்? என் தங்கச்சியை என் வினோத்துக்கு தான் கட்டி கொடுக்க போறேன். கிளம்பியா? என்னடா பேசிட்டு இருக்க? நீ வாய் மூடுடா. வைக்க மாட்டா உனக்கு? நீ எந்திரி. என்னடா உளர்ற? இது ஆகிற கதை இல்ல. நான் தான் வேண்டான்னு சொன்னல. கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறியா? ஒரே நிமிஷம். கல்யாணம் பேசுவாங்க, என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு. கலை சொல்றதுக்கு போட்டோன்னு வச்சுக்கணும். கலை நான் சொல்றது கேள்ல. டேய் டேய் கலை கலை ஐஸ் சாப்பிடுறீங்களா? ஐஷே உன சொல்ல போறேன். டேய் முரளி, அறிவு இருக்கா உனக்கு? ஏய், பின்ன என்ன? ரோட்ல தங்கச்சி நாய்க்கு பால் ஊத்திச்சான், அதை பார்த்து ஒரு லவ் வந்துச்சான். நிறைய டப்பிங் படம் பாப்பான் பழகுது காட்டுப்பாய். அதுக்கு பிடிக்கல சொல்ல வேண்டியதாண்டா. என்ன இது கோத்து விட்ட? சுடர் என்ன பண்ண கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தியா? ஏன்டா அப்படி சொன்ன? சொல்டா. என் தங்கச்சி உள்ள லவ் பண்ணடா. போதுமா? உன்னதான் பிடிச்சிருக்கான். விளையாடாத மச்சான். ஏய், நிஜமா தான்டா சொல்றேன். நான் சாவு கூடாதுன்னு மது வீட்டுக்கு போய் கெஞ்சினல்ல, அதெல்லாம் கேட்டு உன்னை பிடிச்சு போச்சான். கவுந்துருச்சு. நீ அது கூட தங்கச்சியா பழகிறது பிடிக்காம தான் உன் மேல எரிஞ்சு உழுது. தெரியாம உன்னை லவ் பண்றா மச்சான். ஏய், வினோதே. என்னாச்சு? எதுக்கு நிறுத்திருக்கீங்க? சொல்லுங்க. உங்ககிட்ட 1 பாத்ரூம். போங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசு. அதான் பயத்துல பாத்ரூம் போயிடக்கூடாதுன்னு முன்னாடியே போயிட்டேன். இந்த சுடிதார் போன பர்த்டேக்கு நான் வாங்கி கொடுத்தது தானே? ஆமா. இது வரைக்கும் இந்த ட்ரெஸ் 20 தடவை போட்டிருப்பேன். அப்பெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? இப்ப என்ன புதுசா? அப்பெல்லாம் என் கண்ணு உன் கழுத்து கீழே போனதே கிடையாது. ஏய் சீச்சி, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முன்னெல்லாம் சரியா உன் மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன். இப்பதான் கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியா பார்க்கறேன். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதான் எனக்கு அது வந்துருச்சு. மறுபடியுமா? போங்க. ஐயே, அது இல்ல, லவ். லவ் யூ. போதும். சும்மா இந்த கண்ணை பார்த்த, காதை பார்த்த, காதல் வந்துச்சுன்னு இதெல்லாம் சுத்த போய் வண்டி எனக்கு போலாம். ஏய் சுடர, நான் நிஜமா தாண்டி சொல்றேன். ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல உங்களுக்கு.
ஒரு பொண்ணு உண்மையிலே பிடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். இப்படி உளர வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு வார்த்தை பொண்டாட்டி சொல்ற. சொல்லு மது. என்னாச்சு? வந்துட்டாங்களா? ரெண்டு பேரும் போன் எடுக்கலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏச்சி அப்படிலாம் எதுவும் இருக்காது, வந்துருவாங்க. நீ ஏன் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்காரு? மது, வினோத் தான் கூப்பிடுறான், நான் திருப்பி பண்றேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னே தெரியணும். நான் மியூட் போட்டு சைலண்டா இருக்கேன். கான்ஃபரன்ஸ் போடுறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி லைன்ல இரு. அறிவு கட்ட முண்டம், போன் பண்ணணும் தெரியாதா? சாரி மச்சான், பேசிட்டு இருந்தம்மா, நேரம் போனதே தெரியல, அதான் மச்சான் கால் பண்ண மறந்துட்டேன். சரி எங்க இருக்கீங்க? சுடர் என்ன சொன்னா? பேசிட்டேன். சுடரு அவ லவ் ஓகே ஆயிடுச்சுன்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்தாலாம். சரி அதான் மச்சான் இப்போ நாங்க ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்துருக்கிறோம். டே வினோத்தே. ஆமா மச்சான், நானும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டேன்டா. சூப்பர் மச்சி. கேட்டுச்சா? என்ன மச்சான் கேட்டுச்சா? ஒண்ணு இல்ல சொல்லு. அப்புறம் ஏகப்பட்ட டெஸ்ட் வச்சா மச்சான். பைக் ஃபாஸ்டா ஓட்டக்கூடாதான், லேடிஸ் பைக் வந்தா சர்வீஸ் பண்ணக்கூடாதான், வெள்ளரிக்காக்கு இங்கிலீஷ்ல லேடிஸ் பிங்கராம்ல அதை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான் மச்சான். அட்ரா அட்ரா. என் பேர் ரொம்ப பெருசா இருக்கான், அதனால எனக்கு செல்ல பேர் வச்சிருக்கா. டேய் மச்சான், உன் பேரே இத்துணுண்டு தான்டா, வினோத்னு. கேட்டா கொக்கோகோலா அப்படிங்கிற பேரை சுருக்கி கோக் அப்படின்னு கூப்பிடல, அதே மாதிரி வினோத் அப்படிங்கிற பேரை சுருக்கி வினோ குட்டி அப்படின்னு வச்சிருக்கா மச்சான். ஐயோ மச்சான், இந்த ஃபீலிங் ஒரு மாதிரி செம்மையா இருக்குடா. சின்ன வயசுல இருந்து மச்சான் மச்சான் கூப்பிட்டு இருந்தேன், இப்ப நிஜமாலேயே மச்சான் ஆயிட்டேன். சரி சுடர் கிட்ட கூட. அவ எங்க? அவ கோயில 48 தடவை சுத்திட்டு தான் வருவேன்னு கோயிலே சுத்திட்டு இருக்கா. சரி மச்சான் பாத்து வாங்க. சரி மச்சான். ஹலோ மது, வினோத் வச்சுட்டா, நம்ம பேசலாம். ஆனா வினோத் சுடுறதுக்கு ஓகே சொல்லுவா, நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். ஓய் என்ன யோசிக்கிற? இல்ல நாள் சுடரு வினோத்னு ஒரு நாள் போயிடுச்சா, ஒண்ணு வினோதோட பீச்சு மேட்ச் சினிமான்னு போயிடுவேன், இல்லைன்னா வீட்டுல சுடரோட சமைக்கிறது சண்டை போறதுல போயிடும். சுடரு எப்போ லேட் ஆனாலும் எனக்கு போன் பண்ணும் தெரியுமா? வினோதும் அப்படிதான். ஆனா இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே எனக்கு போன் பண்ணணும்னு தோணல பத்தியா. என்னால தங்கச்சியும் பிரிய முடியல, ஃப்ரெண்டையும் பிரிய முடியல. மாதிரி தனியான மாதிரி இருக்கு. முதல்ல அப்பா போயிட்டாரு, அப்புறம் அம்மா போயிடுச்சு, இப்போ இதுங்க ரெண்டும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். முதல்ல அப்பா அம்மா, இப்போ இதுங்க ரெண்டும் யாருமே இல்ல மது. நான் சொல்றது இல்ல மது, உனக்கு புரியாது. டேய் என்னடா யாரும் இல்லன்னு புலம்பிட்டே இருக்க? ஏன்னா என்ன சொன்ன? மது, நீ ஏதோ சொல்ல வந்த, என்னன்னு சொல்ல மது, பதில் சொல்லு. நீ என்ன சொன்ன எனக்கு புரியல. இதே முரளே பேசுறா. டேய் விளக்கண்ண, உனக்கு புரியலையாடா தொடப்ப கட்ட. மச்சான் நீயும் லைன்ல இருக்கிறியா? எல்லாத்தையும் கேட்டு ஏய் முரளே, இதே முரளே அடி அடி கலப்பே.